ஓம் நமோ வெங்கடேஷாய. செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான ஆன்லைன் தரிசன டிக்கெட் புக்கிங் பற்றின அப்டேட் சீக்கிரமாக டிடிடியில் கொடுத்துருவாங்க. வந்ததும் நம்ம சேனலில் நானும் உடனே ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் செப்டம்பர் மாதத்தில் திருமலா திருப்பதியில் நடக்கிற முக்கியமான விழாக்கள், விசேஷமான நாட்கள் பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறப்போ டேட் சூஸ் பண்ணுறதுக்கும் கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கிறதுக்கு கூட இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், நீங்கள் திதிப்படி தரிசன டேட் சூஸ் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒன்று தமிழ் பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுறீங்களா, இல்லை டிடிடியோட பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுறீங்களான்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷன்லாம் டிடிடியோட பஞ்சாங்கத்தை பேஸ் பண்ணி சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அவங்களுக்கும் நமக்கும். அதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். இப்போ நம்ம என்னென்ன விசேஷங்கள்ங்கிறத பார்க்கலாம். செப்டம்பர் 2ஆம் தேதி கீழ்த்திருப்பதி கோவிந்தராஜ சுவாமி கோயிலில் பவித்ரோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. செப்டம்பர் 3ஆம் தேதி ஏகாதசி. செப்டம்பர் 4ஆம் தேதி வாமன ஜெயந்தி திருச்சானூர் பத்மாதி அம்மவாரி கோயிலில் பவித்ரோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர்கள் தினம், திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு கீழ்த்திருப்பதி கோவிந்தராஜ சுவாமி கோயிலில் நடந்துட்டுருக்கிற பவித்ரோற்சவம் முடியுது. செப்டம்பர் 6ஆம் தேதி அனந்த பத்மநாப விரதம். திருமலா ஸ்ரீவாரி கோயில் பக்கத்தில் இருக்கிற புஷ்கரணி தீர்த்தத்தில் சக்கரஸ்நானம் இருக்கும் அந்த நாளில். செப்டம்பர் 7ஆம் தேதி திருச்சானூர் பத்மாதி அம்மவாரி கோயிலில் நடந்துட்டுருக்கிற பவித்ரோற்சவம் முடியுது. அன்னைக்கு பௌர்ணமியும் கூட. சந்திர கிரகணம் இருக்கிறதுனால பௌர்ணமி கருட சேவை இருக்காது. ஆல்ரெடி சொல்லிட்டாங்க டிடிடியில் அஃபிஷியலாகவே. செப்டம்பர் மாதத்தில் பௌர்ணமி கருட சேவை கிடையாது. செப்டம்பர் 7ஆம் தேதி பௌர்ணமி. செப்டம்பர் 13ஆம் தேதி கிருத்திகா நட்சத்திரம். செப்டம்பர் 14ஆம் தேதி ரோஹிணி நட்சத்திரம். அன்னைக்கு சகசர தீபாலங்கார சேவையில் ருக்மணி கிருஷ்ணர் எழுந்தருள்வாங்க. செப்டம்பர் 16ஆம் தேதி அப்பளைகுண்டா பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலில் பவித்ரோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. செப்டம்பர் 17ஆம் தேதி புரட்டாசி மாத பிறப்பு அன்னைக்கு புனர்பூச நட்சத்திரம். அன்னைக்கு ஏகாதசியும் கூட. ரொம்ப விசேஷமான நாள். செப்டம்பர் 19ஆம் தேதி பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலில் நடந்துட்டுருக்கிற பவித்ரோற்சவம் முடியுது. செப்டம்பர் 20ஆம் தேதி புரட்டாசி முதல் சனிக்கிழமை. செப்டம்பர் 21ஆம் தேதி மகாலய அமாவாசை. செப்டம்பர் 22ஆம் தேதி தேவி நவராத்திரி ஸ்டார்ட் ஆகுதுன்னு போட்டிருக்காங்க. செப்டம்பர் 24ஆம் தேதி திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. திருச்சானூர் பத்மாதி அம்மவாரி கோயிலில் நவராத்திரி உற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. செப்டம்பர் 29ஆம் தேதி சரஸ்வதி பூஜை. செப்டம்பர் 30ஆம் தேதி துர்காஷ்டமி. ஸோ இதெல்லாம் செப்டம்பர் மாதத்தில் திருமலா திருப்பதியில் நடக்கிற முக்கியமான விழாக்கள், விசேஷமான நாட்கள். பிரம்மோற்சவம், வாகன சேவா டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். செப்டம்பர் மாதத்து புக்கிங் ஓப்பன் பண்ணுறப்பவே செப்டம்பர் மாதத்தில் நடக்கிற பிரம்மோற்சவத்துக்கு என்ன டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்களோ அதுவும் சேர்த்து தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அப்டேட் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். ஒரு பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வருஷம் புரட்டாசியில் 4 சனிக்கிழமை, அதில் 2 சனிக்கிழமை செப்டம்பரில் வந்துடும், 20, 27. மீதி 2 சனிக்கிழமை அக்டோபரில் வரும், 4, 11. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்சனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.